அனைவருக்கும் வணக்கம். தஸ்வன் என்ற பாலியல் குற்றவாளி, கொலை குற்றவாளி இந்த 2 தப்பையும் பண்ணிட்டு நேத்து ரொம்ப சர்வசாதாரணமா வெளிய வந்துட்டாங்க. எந்த ஒரு ஆதாரம் இல்லன்ட்டு. இது எப்படித்தான் தெரியல. அந்த சின்ன பிள்ளைய கொண்டது அப்பயேவும் அவங்க சிசி கேமரால பார்த்துருக்காங்க. பையில கொண்டு போனத பார்த்துருக்காங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு போனதையும் பார்த்துருக்காங்க. எல்லா ஆதாரமும் அப்ப இருந்திருக்கு. அந்த சின்ன பிள்ளைய 6 வயசு பிள்ளைய இவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. ஐடி ஊழியரா வேலை பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் புத்தி மழுகி போய் ஒரு 6 வயசு குழந்தைய சின்ன பிள்ளைய வன்புறவு பண்ணி மயக்க நிலையில இருக்கிறப்ப பைக்குள்ளேயே வச்சு தீய விட்டு எரிச்சிருக்காங்க. எரிச்ச பிறகு ஒண்ணும் தெரியாத மாதிரி இவங்க கூட ராவணது கதையெல்லாம் இருந்துச்சு. இவங்க தான் அந்த கொலைய பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சு, சாட்சிலாம் சொல்லி இவங்களுக்கு மரண தண்டனை குடுத்துருக்காங்க. மரண தண்டனை குடுத்த பிறகும் ஜாமீன்ல வெளிய வந்திருக்காங்க. வெளிய வந்த பிறகும் அவங்க அம்மாகிட்ட தேவையில்லாத சண்டை புடிச்சு, நகை, பணம் கேட்டு அவங்க அம்மா குடுக்க மறுத்ததாகவும், அதுக்கு அவங்க அம்மாவே குத்தி கொலைய பண்ணிட்டாங்க. அத அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. கொலை பண்றப்ப அவங்க அப்பதான் ஏதாச்சும் அவங்க மகன் வெளிய வரப்ப பார்த்துருப்பாங்களோ, சாட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. அப்புறம் திருப்பி சாட்சிய மாத்தி சொல்லியிருக்காங்க. மகன் பாசம் கண்ண மறைக்குது. ஒரு பச்சை பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை 6 வயசு குழந்தைய வன்புறவு பண்ணி கொன்றுருக்கான். அந்த மனசாட்சி உறுத்தாம, தான் கட்டுன மனைவியவே கொன்றுருக்கேன். உன் மகனா இருந்து பெத்த தாய கொன்றுருக்கான்ட்டு அந்த ஒரு மனசாட்சி இல்லாம, மையேன்னு அந்த ஒரு பாசம் மட்டும் கண்ண மறைச்சு, அதையும் மறுத்துருக்காங்க. அந்த கொலை வழக்குலேருந்து வெளிய வந்துட்டாங்க. பெத்த தாய கொண்ட கொலை வழக்குலேருந்து வெளிய வர விட்டு, இவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. ஒரு கட்டுன மனைவிய கொன்றவங்க அந்த புருஷனுக்கு ஒரு மனசாட்சி உறுத்தல, நம்மள பெத்து வளர்த்த தாயின்ட்டு அந்த மகனுக்கு மனசாட்சி உறுத்தல. இதிலிருந்தே வெளிய வந்தவங்களுக்கு, அடுத்தவங்க பெத்த பிள்ளை மேல அவங்களுக்கு அக்கறை இருக்க போகுதே, அதிலிருந்து வெளிய வரதுக்கு இவங்க ரொம்ப சுலபமாச்சு. ஒரு கொலை வழக்குலேருந்து பெத்த தாய கொண்ட கொலை வழக்குலேருந்து வெளிய வந்த பிறகு, அதே ஒரு டெக்னிக்கை தான் இந்த சின்ன பிள்ளை கொலை வழக்குலயும், இந்த பாலியல் வழக்குலயும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எந்த ஒரு ஆதாரம் இல்லைண்டாக்கு இந்த கேஸ் நிக்காதுன்னு அவங்களுக்கு கண்டிருப்பாங்க. ஒரு பாலியல் குற்றவாளி 2 கொலை செஞ்ச கொலைகாரங்க இப்ப அழகா வெளிய உலாவிக்கிருக்காங்க. காவல்துறை இனிமேலும் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு அவங்களுக்கான ஆதாரத்த எப்படியாச்சும் திரட்டி குடுக்கணும். ஆதாரம் இல்லையாக்கு எவ்வளோ பேர் குற்றம் பண்ணாலும் நிக்காதுன்ட்டு பப்ளிக்கா தெரிய வந்திருக்கு. ஒரு குற்றம் பண்றவங்க இனிமேல் மனசுல குளிர் விட்டு போவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க. அந்த செஞ்ச தப்புக்கு தண்டனை இல்லைண்டா, ஓ இப்படித்தான் இருக்கும் போலன்னு அந்த சின்ன எண்ணம் வந்துருச்சு. அத நம்ம இனிமேல் தடுக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள காவல்துறை தான் அதுக்கான ஆதாரத்த காமிக்கணும். பேசியும் பிரயோஜனம் இல்ல. வெளிய வந்துட்டாங்க. நம்ம பாதுகாத்துக்கணும். பிள்ளைய பாதுகாத்துக்கணும். எத்தன நாளைக்கு தான் நம்ம பாதுகாப்பு வைக்கணும்ன்றது தெரியல. இந்த மாதிரி குற்றவாளி வந்து இனிமேல் எதுவும் தப்பு பண்ணாம இருந்தா ரைட்டு. இந்த விடுதலை செய்திய கேட்ட அந்த பெத்த தாய் தகப்பன் அவங்க உறவினர்கள்லாம் எப்படி ஒரு மனசு உறுத்துண்டு தான் தெரியல. அவங்கலாம் அந்த பிள்ளை ஒரு உயிருக்கும், அந்த பிள்ளையோட மானத்துக்கும் மதிப்பே இல்லாத மாரி ஆயிப்போச்சு. இது எங்க சொல்றதுன்னு தான் தெரியல. இதே மாரி ஒருத்தன் தயாராக மாட்டான்னு எப்படி இருக்கு? நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணாலும், பெரிய கோர்ட்டுக்கு போனாலும், என்ன மரண தண்டனை விதிச்சாலும் கூட, சாட்சி இல்லன்ட்டு அங்க நிக்காதுன்ட்டு அவனுக்கு ஒரு கணிப்பு வந்திருக்கும். இதிலிருந்தே இப்படி ஒரு தவறு நடக்கூடாது. காவல்துறைய எந்த ஒரு குற்றவாளியும் அவங்கள நிரூபிக்கத்தான் பார்க்கணும். இது எங்கேயே தவறு விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி பணமும் புழக்கம் இருக்குன்ட்டு கண்டிப்பா தெரியுது. எந்த அளவுக்குன்ட்டு. இது முதலே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. அவன் ஜெயில்ல இருக்க போதே நல்ல ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்கள அந்த குற்றத்த மறைக்க வச்சிருக்கு. அந்த பணம் எங்கேயோ விளையாடி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பச்சை பிள்ளைய கொண்டவன், ஒரு அம்மா பெத்த தாயவே கொலை பண்ணவன் வெளிய உலாவுறது உங்களுக்கு எப்படி மனநிலையில இருக்குன்னு தெரியல. அத பகிர்ந்துக்கலாம். எனக்கு ரொம்ப கோவமா தான் இருக்கு. அந்த கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அழகா அவங்க வெளிய வந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட உதவியோட அவங்களுக்கு தேவை வாரிசு. வாரிசு பணத்த ஆள்றதுக்கு, நம்ம சொத்த ஆள்றதுக்கு ஒரு மையம் வேணும். ஒரே ஒரு மையம் இருக்கு. அவன எப்படியாச்சும் காப்பாத்தணுன்ட்டு அவ்வளோ ஒரு வேலைப்பாடு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. பார்க்கலாம்.